Hi kitties, how are you? Good morning. Okay, today we are going to see a topic lesson 5 Chotu's house from third standard. ஓகேங்களா சரி ஸோ நான் நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டுடைய ஃபிஃப்த் லெசனை ரீகால் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒய் அக்டோபர் மந்த்தில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அதனால் ஓகேயா சரி ஹார்ட் வேர்ட்ஸ் மேக் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஒன் சரௌண்டிங்ஸ் சரௌண்டிங்ஸ் சுற்று இருக்கக்கூடிய அந்த பகுதி சரௌண்டிங்ஸ் இன்வெர்டட் and mosquitoes marching lizard bully spider courtyard quarrel peeking uncomfortable ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு fill in the blanks. We sleep and take rest here bedroom. I mean நம்ம தூங்குறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் எந்த பிளேஸை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெட்ரூம் ஓகேவா ஸோ நீங்கள் ஸ்லீப் அண்டு டேக் ரெஸ்ட் அப்படின்னாலே பெட்ரூம் ஓகேங்களா we take our bath and wash our clothes எஸ் நம்ம குளிக்கிறதுக்கும் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கும் விச் ரூமை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் எந்த ரூமில் இதெல்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா பாத்ரூம் ஓகேங்களா எஸ் எ க்ளீன் ஹவுஸ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ் எஸ் ஐ மீன் நம்ம ஹவுஸ் க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது எந்த ஒரு டிசீஸுமே நமக்கு அட்டாக் ஆகவே ஆகாது ஓகேயா தட் இஸ் எ diseases 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 ஓகேங்களா next one a dash transmits diseases causing germs mosquitoes தான் ஓகேயா some germ கிருமியாலே எட்டுன்னு வந்து நம்ம மேலே பரப்பி என்ன பண்ணிவிடும் டெங்கு மலேரியா அப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா மஸ்கிட்டோஸ் தான் ஓகேயா நெக்ஸ்ட்டு எ ஸ்பைடர் கேச்சஸ் அப்படின்னாலே கேச்சஸ் இட் இஸ் ஸ்ப்ரே பை வியவிங் எ வெப் ஐ மீன் எ ஸ்பைடர் தான் என்ன பண்ணும் கேச்சஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்பைடர்ன்றதை ரைட் பண்ணணும் ஓகேயா ஓகே நெக்ஸ்ட்டு நேம் த ஃபாலோயிங் 3 things needed to clean our house எஸ் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐ மீன் 3 திங்ஸ் தேவைப்படக்கூடியது எது அப்படின்னா ப்ரூம் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் டிடர்ஜென்ட் ஓகே ஸ்பெல் பண்ணுங்கள் BROOM ப்ரூம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ் DISINFECTANTS டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ் டிடர்ஜென்ட் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ஹவுஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபியூ திங்ஸ் தட் வி யூஸ் டு டெக்கரேட் அவர் ஹவுஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் நாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளார்ஸ் நம்ம ஹவுஸ் அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஹவுஸ்க்கு எதிர்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறையா ஃப்ளவர் பிளான்ட்டெல்லாம் வந்து க்ரோத் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பாட் வச்சுருப்போம் ஹவுஸ்குள்ளே இல்லையா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளவர் நெக்ஸ்ட்டு ரங்கோலிஸ் கோலம் வீட்டு எதிர்க்க என்ன பண்ணுவோம் நம்ம கோலம் போடுறது எதுக்காக நம்ம ஹவுஸ் எப்படி இருக்கணும் அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறையா கலர்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா ரங்கோலி செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டயர்ஸ் லேம்ப்ஸ் லைட் கலர் லைட்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வீடு அழகாக இருக்கும் டார்ச் ஸோ இதெல்லாம் நம்ம ஹவுஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஐ மீன் அதை நம்ம ஹவுஸை அழகுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு why did Chotu take shelter in the pipe
Answer the following question. First one, why? எதுக்காக சோட்டு டேக் ஷெல்டர் இன் த பைப்? அவன் தங்குகிற இடத்துக்கு எதுக்காக அந்த பைப் எடுத்துகிட்டு போகிறான்? ஓகே, ஷெல்டர்னா தங்கும் இடம். சோட்டு டிட் நாட் ஹாவ் எனி ஒர்க். அவனுக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. ஹி வாஸ் வெரி புவர். இவன் யார்? ரொம்ப புவர், ஏழை. ஹி வாண்டட் ஷெல்டர் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹிம். இவன் என்ன, அவன் தங்கி இருக்கக்கூடிய இடத்த பாதுகாக்கிறான். ப்ரொடெக்டிங்னா பாதுகாத்தல். ஸோ ஹீ டேக் ஷெல்டர் இன் த பைப். ஸோ அவனுடைய தங்கி இருக்கக்கூடிய இடத்த அவன் தூய்மையாகவும் பாதுகாப்போடு வச்சுருக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? இவன் இந்த பைப்பை ஷெல்டர் இந்த பைப் அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் see the second one question. Why did he divide a pipe and the surroundings area into different parts? எதுக்காக சோட்டு ஸோ அந்த பைப்பை டிவைட் பண்ணி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். ஓகேயா? ஸோ எதுக்காகன்னு பார்க்கலாமா? சோட்டு வாண்ட்ஸ் மெயின்டைன் தேர் ஹவுசஸ். அவன் என்ன பண்ண போகிறான்? அவனுடைய ஹவுஸை மெயின்டைன் பாதுகாக்க போகிறான். ஹவுஸ் neat and clean. So he divide the pipes in different part. அவனுடைய ஹவுஸ் அவன் நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறான். ஸோ எந்தெந்த பிளேஸஸ்க்கு அவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லீப்பிங். he divided into sleeping area. Next cooking area. Next cloth drying area and water storage area, guest sitting area. ஸோ தட் இது எல்லா பிளேசஸ்லுமே அவன் என்ன பார்ட்டாக அந்த பைப்ஸை எடுத்துகிட்டு போனான். பை ரீசன் அது நீட் அண்டு க்ளீன். அவனுடைய ஹவுஸை நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருக்கிறதுக்காக அவன் எடுத்துகிட்டு போகிறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன், why do we need shelter? அவன் எதுக்காக, நீட்னா தேவை, ஷெல்டர்னா தங்கும் இடம். ஸோ எதுக்காக நமக்கு தங்குறதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேயா? ஷெல்டர் கேன் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் த சன். எதுக்காக? ஸோ நம்ம ஹவுஸ் இல்லை, நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இல்லை அப்படின்னா நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா? எதுக்கிட்டேருந்து? ஃபஸ்ட்டு ஒன் இன்செக்ட்ஸ் அண்ட் சன் அண்ட் டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால், நெக்ஸ்ட்டு ஸ்னோ. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தங்குறதுக்கான ஒரு இடம் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சரி. கேன் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் த சன், இன்செக்ட்ஸ், wind, rain, snow, hot or cold temperatures and enemy observations. ஓகே, இன்செக்ட்ஸ்னா பூச்சிகளிடமிருந்தும், வின்னா காற்று, ரெயின், ஸ்னோ, ஹாட் ஆர் கோல்ட் டெம்பரேச்சர் இதுக்கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக நமக்கு ஒரு தங்கும் இடம் தேவைப்படுது. இட் கேன் கிவ் யூ எ ஃபீலிங் ஆஃப் வெல் பீயிங். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்? ஃபீலிங் நல்லா இருக்கும். இட் கேன் ஹெல்ப் யூ மெயின்டைன் யுவர் வில் டு சர்வ் யூ. ஓகேங்களா? ஸோ திஸ் லெசன் why do we need shelter? நம்ம தங்கக்கூடிய பிளேசஸ்ஸு எதுக்காக, ஏன் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை நெக்ஸ்ட் லெசன் ஃபுட் வி ஈட். இதுக்காக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஹார்ட் வேர்ட்ஸ் பாருங்கள். ரைஸ், RICE, ரைஸ். வீட், WHEAT, வீட். பார்லி, BARLEY, பார்லி. ஓட்ஸ், OATS, ஓட்ஸ். மைஸ், MAIZE, மைஸ். மில்லட், MILLET, மில்லட். ராகி, RAGI,
GI ராகி. பல்சஸ்னா பருப்பு வகை ஓகேங்களா. BULSES பல்சஸ். சீரியல்ஸ் தானிய வகை. CEREALS சீரியல்ஸ். BEAS பேஸ். இதுதான் hardwares. And next one, list out the food item derived from plants and animals. Food items I mean நம்ம மோஸ்ட்லி நம்ம யாரை நம்பி இருப்போம், டிபெண்ட் அதர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகேயா. ஸோ ஹூ அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்போம் ஓகேங்களா. எஸ் ஐ மீன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் கிட்டேருந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் அதர்வைஸ் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம அனிமல்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிறோம். we are get from plants food items, we are get from animals food items ஓகேங்களா. எஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் sugar, vegetables, pulses, fruits, cereals, grains. ஸோ இதெல்லாம் பிளான்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபுட் டெரிவைட் ஃப்ரம் அனிமல்ஸ் கிட்ட கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் ஹனி, ஃபிஷ், எக்ஸ், சிக்கன், கேட்ஸ், மில்க், மீட், ப்ரான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அனிமல்ஸ் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். எஸ் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். grandmother can climb the stairs quickly. False. Infants cannot be given chapati to eat. True. People all over India eat food made up of one type of cereals. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன் டைப் ஆஃப் ஃபுட்டை தான் ஈட் பண்ணுவோம். அது மீன்ஸ் சீரியல்ஸ் தானிய வகை மட்டும் தான் ஈட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை இல்லையா. நம்ம பருப்பு வகையில் பல்சஸ் சாப்பிட்ருக்கோம், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம். ஸோ இது ஃபால்ஸ். grandmother cannot eat corn cob. ஸோ இது ட்ரூ. ஸோ அவங்க சாப்பிட மாட்டோம் ஓகேயா. சரி நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன், why do we eat vegetables and fruits? எதுக்காக நாம் ஃபுட்டையும் ஃபுட்டாக வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்றோம். எதுக்காக நமக்கு எனர்ஜிக்காக ஓகே. பாடி பில்டிங் ஃபுட்ஸு, கிவிங் எனர்ஜி ஃபுட்ஸ் ஓகேங்களா. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் எ குட் சோர்சஸ் ஆஃப் vitamins and minerals including the fruits vitamin C and potassium. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹியூமிடிட்டி பவர் இன்க்ரீசஸ் ஆகும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா. தேர் ஆர் an excellent sources of directed ஃபைபர்னா என்னது, நார்ச்சத்துக்கள், which can help to maintain a healthy gut and prevent constipation and other digestion problems. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, இந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வராது. செரிமானம் வராது. வாட் இஸ் பாடி பில்டிங் ஃபுட்? பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக மைண்டுக்கு வரக்கூடியது ப்ரோட்டீன் ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டீன், வாட் ஆர் த ஃபுட் present the proteins energy? Food items that give us proteins are called body building foods. என்னென்ன ஃபுட் ஐட்டம் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸு, பல்சஸ், மில்க், சீஸ், ஃபிஷ் அண்ட் நட்ஸ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. வாட் இஸ் எனர்ஜி கிவிங் ஃபுட்டு? கிவ் டு எக்ஸாம்பிள். எனர்ஜி கிவிங் நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஃபுட் ஐட்டம்ஸ் தட் கிவ் அஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இன்ஸ்டன்டானது உடனடியாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி. தட் ஆர் கால்டு எனர்ஜி கிவிங் ஃபுட். எக்ஸாம்பிள் பிரெட், ரைஸ், பொட்டேட்டோ அண்ட் எக்ஸெட்ரா. Give us carbohydrates and are called energy giving foods. ஓகேங்களா. எஸ் நமக்கு
கார்போஹைட்ரேட் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் தான் நமக்கு என்ன பண்ணும், நம்ம பாடிக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2 லெசன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 லெசன்ஸ் நீங்கள் மெமரி பண்ணுங்கள். ஹார்ட் வேர்ட்ஸ், ஃபில்லப்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் நேம் த ஃபாலோயிங்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் ஆல் த ஒன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.